வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். சாவுக்கு ஏதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட போதும். நான் இதிலிருந்து உங்களுக்கு கற்பிக்க விரும்புகிறது என்னன்னா, 2வது வரிசையில பாருங்களேன். சாவுக்கு ஏதுவான காயப்பட்டிருக்க கண்டேன், ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. ஒரு காயம் ஏற்படுது. அந்த காயம் எப்படிப்பட்ட காயமா? சாவுக்கு ஏதுவான காயம். முடிந்து போயிடணும், இனி அது தலை திருப்பி தூக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சாவுக்கு ஏதுவான ஒரு காயத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அந்த காயம் எப்படியோ அற்புதமா அந்த காயம் என்ன ஆகுது? சொஸ்தமாக்கப்படுகிறது. சொஸ்தமாக்கப்பட்டதுனாலே பூமியில இருந்த யாவரும் ஆச்சரியத்தோடு, அடுத்த 4வது 5வது வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆச்சரியப்பட்டது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்களாம். அது மாத்திரமல்ல, அந்த மிருகத்துக்கு சாட்சியாய் மாறினார்களாம். அது மாத்திரமல்ல, அந்த மிருகத்தோடு யுத்தம் பண்ண உலகத்தில் யாருமே இல்லை என்ற நிலைமைக்கு வந்ததாம். அது அந்தி கிறிஸ்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு நான் கவனம் செலுத்த விரும்புவது, சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் ஏற்பட்டு இருந்த போதிலும் அந்த சாவுக்கு ஏதுவான காயத்தை கர்த்தர் சொஸ்தமாக்குகிறார். அது விரோதிக்கே நடந்தாலும் அதை கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்தோடு நடப்பிக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உனக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். பல சாவுக்கு ஏதுவான காயங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாட பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த காயங்களோடு நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நிர்ணயித்தது இல்லை. God has never planned, destined us to live with a wound either in our mind, soul or body. ஏதாவது ஒரு நிலையிலே அந்த காயங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கும் கூட என் அன்பு சகோதரனே, சகோதரியே, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசு எதற்காக வருகிறானா? கொல்லவும் அழிக்கவும் திருடுவேன் என்று வேறொன்றுக்கு வரான். அப்போ சத்துரு இந்த உலகத்துல அவன் செய்யறதெல்லாம் என்னென்ன செய்யறான்? கொல்ல வரான், அழிக்க வரான், திருட வரான். அப்போ ஏதாகிலும் ஒரு விதத்துல உங்களை தனிப்பட்ட விதத்துல அல்லது உங்களை சார்ந்த உங்கள் கணவனையோ மனைவியோ உங்கள் பிள்ளைகளையோ அல்லது நீங்கள் சார்ந்திருக்கிற உங்கள் வருமானத்தையோ வியாபாரத்தையோ வேலையோ படிப்பையோ சத்துரு கெடுக்க, அதை அழிக்க வருகிறான். எப்பொழுதும் வழி தேடுவான். ஏதோ ஒரு மாசத்துல இல்ல, எல்லா மாதத்திலும் இது நடக்கும். மாதத்துல ஏதோ ஒரு நாள்ல இல்ல, எல்லா நாளிலும் நடக்கும். ஆனால் அத்தனை நாட்களிலும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்வோமானால் தேவன் நமக்கு பாதுகாப்பை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை, தெளிந்த புத்தியை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இதுவரைக்கும் அப்படி உண்மையாவே காயப்பட்டு, நொறுக்கப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனைப்பட்டு, அவமானப்பட்டு யாராகிலும் மீண்டு வந்திருக்கிறாங்க அப்படி நீங்க நினைச்சு ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, உங்க லெஃப்ட், உங்க ரைட், உங்க முன்னாடி, உங்க பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே ஏதோ வாழ்க்கையில ஒரு நிலையில அடிக்கப்பட்டவங்க, துன்பப்பட்டவங்க, வேதனைப்பட்டவங்க, அவமானப்படுத்தப்பட்டவங்க தான். ஆனாலும் அதையெல்லாம் தூசி போல தட்டி விட்டு கர்த்தரை தொழுது கொள்ள இன்றைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். So do not underestimate. Don't think you are the only one who is going through that pain. சிலர்க்கெல்லாம் மரண செய்தியே அனுப்பப்பட்டது, மரித்து விட்டார்கள் என்று உறவுகளுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள், மரித்து விட்டார்கள், கடைசி மூச்சு இழுத்துக் கொண்டிருக்கிறது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு திருச்சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி நடக்கும்? கர்த்தர் ஒருவரே ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் ஒருவரே நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் எத்தனை வைராக்கியம் இருந்திருக்க வேண்டும். சொந்த சரீரம் ஈடு கொடுக்கவில்லை, சொந்த சரீரம் எழும்பி நிற்க திராணி இல்லை. ஆனால் ஆவிக்குள்ள ஒரு பலன், ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், தேவன் முடிந்தது என்று சொல்லும் வரைக்கும் என் வாழ்க்கை முடியாது என்று சொல்லி நம்பினார்கள். இன்றைக்கும் ஜீவனோடு கூட உங்களோடு கூட இதே திருச்சபைக்குள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கிருந்தோ இல்ல. அப்போ I want you to please take a note. What you're going through is not something that nobody has been through. உங்களை காட்டிலும் உங்களுக்கு முன்னதா இதை விட மோசமான பல பாதைகளை சென்றவர்கள் இன்று இங்கே உட்கார்ந்து கொண்டு உங்களை சுத்தி இருக்கிற அத்தனையும் ஆச்சரியங்களும் அற்புதங்களாக இருக்கிறது. கடன் பிரச்சனை தலைக்கு தாண்டி போய் இதற்கு மேல வீட்டு வாசல்ல கூட போய் நிக்க முடியாதுன்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே கயிறுல கழுத்துல மாட்டி தொங்கி கழுத்துல இருந்த தோலெல்லாம் தேய்ந்து மரணத்தின் விளிம்பில கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு சுகம் அடைந்து கடன் அல்ல கடன் கொடுக்கிறவர்களாய் நின்று கொண்டிருக்க சிலரை
நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க ஏதோ ஒரு கொஞ்சம் கடனை பார்த்து யோசித்து பயந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை மாதிரி யாரும் கடன் படலையேன்னு. பிரதர், வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டவர்கள் எல்லாம் கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சி வேற எங்கேயும் நீங்க தேட வேண்டாம். சர்ச்சுக்குள்ள பாருங்க, சுத்தி பாருங்க, இவங்களே சாட்சி. கர்த்தர் இவர்களை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் உன்னையும் ஜீவனோடு கொண்டு போக இன்னும் தொடர்ந்து முன்னேற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, உன் சாம்பலை சிங்காரமாக்குவேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, சத்ரு என்ன வேணாலும் கொண்டு வரட்டும் பிரச்சனைகளை. ஏன்னா அவனுடைய வேலையே என்னது? திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே அன்றி. அப்பனா என்ன அர்த்தம்? வேற எதுவும் தெரியாது. அப்ப சத்ரு இதை தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணிட கூடாது? அதை பார்த்து பயந்து நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சதுன்னு சொல்லி தீர்மானிச்சிடக்கூடாது. கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார்.